ஆங்கிலத்தில் ஒரு செய்தி இருக்கு, கோமாளிகள் அரசாண்டால் நாடே சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும். அது தமிழ்நாட்டுக்கு நீங்க அப்படியே பொருந்தும். 2026 ஆட்சி மாற்றம் நடக்காவிட்டால் கடவுள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. அன்னைக்கு ரஜினிகாந்த் என்ன சொன்னாரோ, யாரு ஜெயலலிதா ஆட்சியில, அதை நான் இன்னைக்கு சொல்றேன், கடவுள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. சரி முரளி, எனக்கு நல்லா தெரியும், நீங்க நிறைய பொதுமக்கள்கிட்ட வந்து யூ வில் பி இன்டராக்டிங். இன்னைக்கு விஜய் மேல ஒரு ஆர்கனைஸ்டு அட்டாக் நடக்குது, அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ரொம்ப ஆர்கனைஸ்டா சின்ன சின்ன லெவல்ல இருந்து பெரிய பெரிய லெவல்ல வந்து இன்னும் சொல்ல போனா இதுல விஜய் எதிர்ப்பதில் பிஜேபியும் டிஎம்கேயும் இன்டர்னலா ஒரு நெக்ஸஸ்ல ஒர்க் பண்றாங்க. எனக்கு நல்லா சில விஷயங்கள்லாம். ஆனா மக்கள் மத்தியில நீங்க பேசும்போது இந்த எதிர்ப்பு போய் விஜய் எதிர்ப்பா மாறுதா மக்கள்கிட்ட? இல்ல, மாறல. அவருக்கு வந்து இதுக்கெல்லாம் அந்த அனுபவமே கிடையாது. அனுபவம் எல்லாம் வந்திருக்க ஒரு அரசியல்வாதி. ஆனா கூட்டம் மக்கள் நிக்கிறாங்க. இதேதான் எம்ஜிஆர் டைம் பார்த்தாங்க. எம்ஜிஆர் உள்ள வரவும், ஆனா எம்ஜிஆருக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருந்தது. ஏன்னா பாதி பேர் அவரை கூட்டு வந்துட்டாரு, வாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி. இங்க அந்த கட்டமைப்பு நிறைய பேர் விரக்தியில இருந்தாங்க. திமுக பார்த்து எல்லாம் வந்து தான் அவரை வந்து பலப்படுத்தியது. இவரை எப்படி நம்ம குறை சொல்றோம்னு வேதனைப்படுறாங்க. இவரை வந்து ஏமாத்திட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டுள்ளான்னு சொல்லிட்டு அனுதாபம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அனுதாபம் தான் வந்துட்டே இருக்கு தவிர யார் யூஸ் பண்ணிக்குவா? பிஜேபி ஏடிஎம்கே யூஸ் பண்ணிக்குமா, இல்ல காங்கிரஸ் வந்து கை கொடுத்து தூக்கி விடுமா இவர்களை? அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும்.